குக்கிங் சேனலில் நான் செஞ்சு காட்டுற ஒரு இதை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புட்டிங்கு. இது வந்து நான் மேரி பிஸ்கெட்டில் செஞ்சுருக்கேன். ஸோ மேரி பிஸ்கெட் புட்டிங்கு ஈஸியாகவும் சூப்பராகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதை குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் நம்ம இருக்கிற பொருளை வச்சு இது செய்யலாம். நல்லா சாஃப்டான பஃபியான இந்த புட்டிங்கை வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேரி பிஸ்கெட், அதாவது மேரி பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம புட்டிங் செய்யலாம். மேரி பிஸ்கெட் வச்சு இந்த புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 பேக்கெட்டு மேரி பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இது வந்து ₹1 பேக்கெட்டு 2 எடுத்துருக்கேன். ₹10 எடுத்திங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புட்டிங் செய்யணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பால் 1 கப்பு, ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். அதே போல் சர்க்கரை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அப்படியே எடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இதை அரைச்சி எடுத்தால் சீக்கிரமாக கரையும் புட்டிங்களா, அதுக்காக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பிஸ்கெட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை பார்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இனிப்பு எந்த அளவுக்கு நம்ம தேவைப்படணும்னு பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா பிஸ்கெட்லேயே நமக்கு இனிப்பு இருக்கும். ஸோ ஓவர் இனிப்பாகிடக்கூடாது. இப்போ இதுலேயே கொஞ்சம் நம்ம காடமம் போட்டுக்கலாம். அதாவது ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு. அதே போல் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. பட் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணல. இப்போ இதில் வந்து பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த பாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் தான் பீட் பண்ணணும், மிக்சிலலாம் போட்டுறாதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் மிக்சியில் போட்டிங்கன்னா. ஸோ நம்ம கையால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக அந்த பிஸ்கெட்டு இந்த சுகர்லாம் கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட பிஸ்கெட் ஃப்ளேவரோட அந்த புட்டிங் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு புட்டிங் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. மோல்டு இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது டிஃபன் பாக்ஸு இல்லை ஏதாவது இந்த மாதிரி ரவுண்டாவோ ஸ்கொயராகவோ எந்த ஷேப்பில் உங்களாண்ட இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி மோல்டு டைப்பில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி, நெய், எண்ணெய் இல்லை வெண்ணெய் எதாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது தேவையோ அதில் ஏதாவது ஒன்று நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம இந்த புட்டிங்கை இதில் போட்டுக்கலாம். வடிகட்டி போட்டுக்குங்க.
இதுக்கு அடியில் நீங்கள் வந்து சுகர் கேரமல் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ப்ளெயினாக செய்கிறேன், சுகர்லாம் கேரமல் பண்ணி போடல. இது மேலே ஒரு பிளேட் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு பேனில் தண்ணி ஊற்றி, எப்போவுமே நம்ம பேக்கிங் பண்ணுற மெத்தேடு தான். பேனில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்துச்சுப்போ அதுக்குள்ளே இந்த மோல்டை இறக்கி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா 20 to 25 மினிட்ஸில் நம்ம பிஸ்கெட் புட்டிங், மேரி பிஸ்கெட் புட்டிங் ரெடி ஆகிடும். ஸோ இதை ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது நமக்கு வந்து புட்டிங் ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கத்தியை வச்சு பார்த்தா ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து எடுத்து இதை ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம அடுத்த மோல்டில் மாற்றிடலாம். புட்டிங் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா நமக்கு வந்து பிஸ்கெட் புட்டிங்கன்றதால இந்த பாருங்க எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மோல்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட்டாக வரும், இல்லை நிறைய ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வரும். ஸோ நான் மோல்டு பெருசாக இருந்ததுனால தின்னாக வந்திருக்கு. ஆனாலும் கூட இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் டேஸ்டியான சூப்பரான புட்டிங் நீங்களும் செய்யணுன்னா எங்கள் சேனலை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நல்லா சூப்பரான இந்த புட்டிங்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த புட்டிங்கு. அதே போல் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே போல் புட்டிங் செய்யுங்க. எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. இந்த பஃபியான சூப்பரான இந்த புட்டிங்கை எங்கள் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். பாய்.